முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தடல் குறை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சக்கராத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதிரி குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். அன்பர்களே, இறைவன் உரைகின்ற திருக்கோயிலில் வழிபாடு செய்வது என்பது நம்முடைய மரபு. அதனால் ஊர்கள் தோறும் கோயில்கள் இருக்க வேண்டும். திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் இவையெல்லாம் ஊரல்ல அடவிக்காடே என்றார் அப்பர் பெருமான். ஆயினால் அவைப்பாட்டியும் கூட அதை வலியுறுத்தி ஊருக்கு ஒரு கோயிலாக இருக்க வேண்டும் என்று உணர்த்தினார்கள். கோயில் இல்லாதவர்கள் குடியிருக்க வேண்டாம் என்று. ஆனால் அந்த குடியிருக்கின்ற அந்த திருக்கோயில்கள் இறைவன் இருக்கின்ற அரண்மனை, அதுதான் திருக்கோயில். அந்த திருக்கோயிலில் இருக்கின்ற இறைவனை நாம் போற்றி வழிபாடு செய்கின்றோம். மூலஸ்தானத்திலிருந்து இரவு பள்ளி அறைக்கு சென்று உலகம் நடைபெறுவதற்காக மங்கையோடு இருந்து யோகம் செய்கின்ற அந்த பள்ளி அறையிலிருந்து மீண்டும் காலை பொழுதிலே திருப்பள்ளி எழுச்சி பாடி திருக்கோயில் மூலத்தானத்திற்கு சாமி எழுந்து விதித்தல் ஒரு மரபை நம்முடைய உலகத்திற்கு ஆகமங்கள் எல்லாம் உணர்த்தி காட்டியிருக்கிறது. அந்த வகையிலே பல திருக்கோயில்களில் இந்த நடைமுறையை பின்பற்றுகின்றார்கள். அது மிகவும் உலக நடப்பிற்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை திருக்கோயில்களின் மூலமாகத்தான் அறிவுறுத்தப்படுகிறது. அந்த வகையில் இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், முந்திய முதல் நடு இறுதியுமானாய், மேலே அவனுக்கு ஆதியும் இல்லாதவன் அந்தமும் இல்லாதவன், நடுவிலே இருக்கிறான் என்றால் அதுவும் தெரியாதவன். ஆகவே இதுக்கு ஒரு எல்லைக்கோடே இல்லாதவன். மேல் உலகங்கள் கீழ் உலகங்கள் நாம் வாழ்கின்ற இந்த பூமி, இதில் எந்த பகுதியில் எடுத்தாலும் கூட எல்லா பகுதியும் கடந்து நிற்கின்றவன், எல்லாமாகவும் இருக்கின்றான். அப்படி இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி வடிவாக இருந்தவன். முந்திய முதல் நடு இறுதியுமானாய், 3 நிலையிலேயும் இறைவன் இருக்கிறார். அதனால் ஒரு கரும்பை எடுத்துக்கொண்டால் மேற்பாகம் இனிக்குமா, கீழ்ப்பாகம் இனிக்குமா, நடுப்பாகம் இனிக்குமா என்றால் எல்லா பாகமும் தான் இனிக்கும். அதை கொண்டு தான் இறைவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவனாகவே இருக்கிறார். ஆனால் அந்த ஜோதி தம்பத்திலே மேலேயும் அடியிலேயும் நடுவிலேயும் இறைவன் இருக்கின்றார். ஆகவே முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், வேதம் கூட அதில் சொல்லுவார்கள். வேதமும் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஆகினால் மூவரும் அறிகிலர் அப்படின்னார். தேவர்களாகியவர்களும் பிரம்மா விஷ்ணுக்களும் அறிய முடியாதவனாக இருக்கின்றான். மூவரும் அறிகிலர். இவங்களாலே அறிய முடியல, அப்புறம் யாரால் அறிய முடியும்? மற்ற யாவர் அறிவார் என்று அவருக்கு அவ்வளோ உயர்ந்தவனாக இறைவன் விளங்குகின்றார். ஆகவே ஆதி நடு அந்தம் எல்லாமாக இருக்கின்றவன், மூவரால் அறிய முடியாதவன், அவன் இவனை வேறு யாரால் அறிய முடியும் என்கின்ற நிலையிலே பிரமிப்பாக இருக்கக்கூடியவன். அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், இவ்வளவு அறிய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடிகள் தோறும் எழுந்தருளிய பரனே. அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? அடியார்களினுடைய பழைய இல்லங்கள் தோறும், குடில்கள் தோறும். ஏன்னா இறைவன் பணக்காரன் வீட்டுக்கு தான் வருவான் என்பதல்ல, ஏழையினுடைய குடிசை வீட்டுக்கும் கூட இறைவன் எழுந்தருளி வருவான். அதனால் செங்கமல பொற்பாதம் தந்தருடும் சேவகனை அங்கன் அரசை என்று சொன்னார் திருவம்பாவையில். அவன் சேவகனாக ஒரு வேலைக்காரனாக சொல்லுகிறார்களே,
அவர்கள் எங்களுக்கு வேலைக்காரர்கள் கொண்டு என்று. அப்படி அந்த வேலைக்காரர்களாக இருக்கின்ற சேவகன் என்று முன்னே சொன்னார். அவன் யார் என்று கேட்டால் எங்கள் அரசன் என்று சொன்னார். அதனால்தான் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரம்புதை என்று மணிவாசகர் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த இறைவன் விட்டின பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே, அந்த அடியாரும் இருக்கக்கூடிய இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வந்த பரணே பரமசிவனே, அவன் எப்படி இருக்கிறான்? செந்தடல் குறைதிரு மேனியும் காட்டி, இறைவன் உருவம் எப்படி இருக்கும்? செம்மேனி அம்மான் என்று சொல்வார்கள், அம்பவள திருமேனி என்று சொல்வார்கள், பொன்னார் மேனியன் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற போது அவன் அழல் போன்ற ஒரே நெருப்பு உருவமாக இருக்கக்கூடியவன். ஆகவே செந்தடல் குறைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, தான் இருக்கின்ற இடம் எது என்று கேட்டார். திருப்பெருந்துறை இருக்கின்ற திருக்கோயிலை காட்டினார். அந்த கோயில் தான் மணிவாசக பெருந்தகையை ஆண்ட கோயில். ஆகையினால்தான் அங்கே விழாக்கள் எல்லாம் இறைவனுக்கு தான் நடத்தி கொள்ளாமல் தன்னுடைய அடியவராகிய மணிவாசக பெருந்தகைக்கு அதை செய்ய வேண்டும் என்று எல்லா திருவிழாக்களும் மணிவாசக பெருந்தகைக்கு தான் இருக்கிற ஒரு அடியார்தான் சாமியினுடைய அத்தனை திருக்கோலங்களிலேயும் அத்தனை வாகனங்களிலேயும் தேரிலேயும் எழுந்தருளுகின்ற ஒரு தலமாக விளங்குவது திருப்பெருந்துறை. ஆகவே செந்தடல் குறைதிரு மேனியும் காட்டி, தான் இருக்கின்ற திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி, அந்தணன் ஆவதும் அந்தணன் என்பது அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை கொண்டொழுகலார் என்பது சொல்லுவார் வள்ளுவர். ஆகவே அறமுறைக்கின்ற நெறியில் இருக்கின்ற அந்தணனாக இருக்கின்ற அந்த நிலையையும் காட்டி குருவாக அங்கு குருவாக ஆட்கொண்டதினால் அந்தணன் என்று சொன்னார். அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரம்பதே, இப்படியெல்லாம் எங்களுக்கு எளியவனாக அம்மையும் நீ அப்பனுமாக வந்தாய், குருநாதனாக வந்தாய், திருக்கோயிலை காட்டினாய், தான் இருக்கின்ற திருவுருவத்தை காட்டினாய். இப்படியெல்லாம் எளியவனாக காட்டிய அந்த திருவுருவத்தை மீண்டும் பள்ளியிலிருந்து எழுந்தருளி எங்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று மணிவாசக பெருந்தகை பிரார்த்தனை செய்கின்றார். நாமும் பிரார்த்தனை செய்து